தளபதி விஜய் அவர்கள் நடிகராக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கட்சி தொடங்கிய பிறகும் தலைவராயிட்டாரு, அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திமுகவினரா இருக்கட்டும் மற்ற எல்லாருமே சொல்றாங்க. விஜய் ஏன் இந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆதரிக்கிறது இருக்கட்டும், வரவேற்கிறது இருக்கட்டும், நம்புறாங்கல்ல, அது எப்படி தளபதி அவர்களுக்கு இந்த நம்பிக்கை மக்கள் இந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க? அவருடைய குணம், நேர்மையான வாழ்க்கை, எளிமை, ஊழல் இல்லாத தன்மை, இதெல்லாம் சேர்ந்து நம்பிக்கையா உருமாறி இருக்கு. அவரு இது இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சு எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. ஆனா இது அவர் இந்த 2 வருட உழைப்பு கிடையாது. அவர் 32 வருடமா கடினமா உழைத்து தன்னை பின்பற்ற ஆரம்பித்தவர்களையும் அவர் என்ன ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தாரு, என்ன ஒரு நல்ல விஷயங்களை பண்ணாலும் அதை பண்ண வச்சிருக்காரு. அங்கதான் மக்களுக்கான நம்பிக்கை பிறக்குது. அப்ப நீங்க டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு சர்ச்சைகளையும் சிக்கியவர் கிடையாது. இவங்க சர்ச்சைன்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்களா கிளப்பிய அவதூறுகளா தான் இருக்குமே தவிர அது உண்மையான சர்ச்சையா இருக்காது. அவர் இதுவரைக்கும் எந்த சர்ச்சையிலையும் சிக்கியவர் கிடையாது. நல்ல ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்றவர். அவர் மீது எந்த விதமான ஊழல் கரையும் கிடையாது. அவரால் முடிந்த அளவுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. நடிகர் சங்க கட்டணமாகட்டும் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு, அது சினிமாக்காக செஞ்சதுதான். அப்புறம் நம்ம இந்த பிகில் படத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா அந்த அசோசியேஷன்ல இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு சில நல்லதுகள் பண்ணியிருக்காரு. அவங்களே பதிவிட்ட கருத்துக்களும் வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. அதனால அவரை ஏத்துக்கிறாங்க மக்கள் தலைவரா.